வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாலிட்டி ஒன்லைனர் டாபிக்ஸில் நம்ம இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்டோட 4th லெசனான மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். இது வந்து சிலபஸில் உள்ள டாபிக், குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கான சிலபஸில் உள்ள டாபிக் மனித உரிமைகள் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அதோடு சேர்த்து இதில் ஐநா சபை பற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். கண்டிப்பாக இதுலேருந்து 1 or 2 கொஷின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மனித உரிமைகள்னா என்ன அப்படிங்கிறதுக்கான டெஃபனிஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது இனம், பாலினம், தேசிய இனம், அப்புறம் இனக்குழுக்களின் தன்மை, மொழி, சமய வேறுபாடின்றி, அதாவது இந்த மாதிரியான எந்த ஒரு கேட்டகரியிலும் ஒருத்தரை வேறுபடுத்தாம எல்லா மனிதர்களுக்கும் சமமான ஒரு உரிமை அப்படின்னா அதுதான் வந்து மனித உரிமைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களின் தொகுப்பானது எந்த நாட்டில் வந்து வேறுன்றுச்சு அப்படின்னா ஐரோப்பா மற்றும் அமெரிக்க நாடுகளில் தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மகா சாசனம், இந்த மேக்னா கார்ட்டா அப்படிங்கிறது வந்து 1215 இங்கிலாந்துல உருவாக்கப்பட்டது. ஓகேவா? அதாவது மக்களுக்கு புதிய உரிமைகளை வழங்கியதுடன் அரசரை சட்டத்திற்கு உட்படுத்தியது தான் இந்த மகா சாசனம் மேக்னா கார்ட்டா அப்படிங்கிறது. இது இங்கிலாந்துல 1215 அந்த மனித உரிமைகள் சாசனம்ங்கிறது வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலாந்துல தான் முதலா அந்த உரிமைகள் வழங்கியதோட அரசரையுமே சட்டத்துக்கு உட்படுத்தியது தான் இதோட மெயின். அடுத்து உரிமை மனு அப்படிங்கிறது என்னன்னா இந்த பெட்டிஷன் ஆஃப் ரைட் அப்படிங்கிறதும் இங்கிலாந்துல தான் கொண்டு வந்திருக்காங்க. 1628 உருவாச்சு. அதாவது மனித உரிமைகளோட தொகுப்பு தான் உரிமை மனு, இந்த பெட்டிஷன் ஆஃப் ரைட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிற சட்டம். ஓகேவா? பேராணை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? இந்த கேபியஸ் கார்பஸ் சட்டம் வந்து 1679 அதுவும் இங்கிலாந்துல தான் கொண்டு வந்திருக்காங்க. மக்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான சட்டமா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சட்டங்கள் எல்லாமே எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு அப்படிங்கிற அந்த இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆங்கில உரிமைகள் மசோதா 1689. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில அடிப்படை சமூக அல்லது குடிமக்களோட உரிமைகளை அமைத்தல் அப்படிங்கிறது ஆங்கில உரிமைகள் மசோதா. அடுத்து மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமைகள் பற்றிய பிரான்சின் அறிவிப்பு 1789 கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சட்டத்தின் முன்னாடி எல்லா மக்களும் சமம் அப்படிங்கிறதா இந்த பிரான்ஸோட ஆவணம். இது வந்து 1789 கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்து அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா 1791 கொண்டு வந்திருக்காங்க. இது குடிமக்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ இது எல்லாமே இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவில் கொண்டு வரப்பட்ட இந்த மனித உரிமைகள் சார்ந்த சட்டங்கள். ஸோ அது எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். மனித உரிமைகளுக்கான சிந்தனைங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி தான். ஏன்னா 2ஆம் உலகப் போரில் தான் நிறைய மக்களை இரக்கமின்றி கொண்டாங்க, மனித உரிமை மீறல்கள்லாம் நடந்துச்சு. அதனால தான் இதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த மனித உரிமைகள் அப்படிங்கிறதுக்கான சட்டம்ங்கிறது கொண்டு வரணும்னு ஒரு எழுச்சி வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 1945 ஐக்கிய நாடுகள் சபையின் சாசன சட்டம் உருவாக்கப்பட்ட சான் பிரான்சிஸ்கோ மாநாடு நடைபெற்றுச்சு. இந்த சான் பிரான்சிஸ்கோ மாநாடு வந்து நம்ம சுதந்திரம் வாங்கின அந்த வருஷம் 1945. ஸோ இந்த மாநாட்டில் தான் ஐநா சபைக்கான ஒரு சாசன சட்டத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாரும் வந்து ஆதரிச்சாங்க. அடுத்து அதன் மூலமாக தான் ஐநா சபை வந்து நிறுவப்பட்டுச்சு. எப்போ? 1945 அக்டோபர் 24. இது ரொம்ப முக்கியம். 24 அக்டோபர் 24 வந்து 1945 ஐநா சபை நிறுவப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையின் மிகப்பெரிய சாதனைகள் ஒன்று மனித உரிமைக்கான சட்டத்தை உருவாக்கியது. ஸோ மனித உரிமைக்கான சட்டத்தை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐநா சபை. உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையால் 1948 ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. எப்போ வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னா 1948. அதே 1948 டிசம்பர் 10 வந்து எப்போ அறிவிக்கிறாங்க அப்படின்னா பொதுச்சபை தீர்மானம் அப்படிங்கிறத, அதாவது 217A அப்படிங்கிற சட்டத்தின் மூலமா கொண்டு வராங்க. பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகர்ல அறிவிக்கிறாங்க. ஐநா பொதுசபை வந்து அறிவிக்கிறாங்க. பொதுசபை தீர்மானம் 217A. இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த சட்டத்தோட நம்பர். இதை வந்து டிசம்பர் 10, 1948 அறிவிக்கிறாங்க.
மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக, சரி ஆணையத்தை உருவாக்கிட்டாங்க, அதை அறிவிச்சிட்டாங்க, அதோட தலைவராக யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலினார் ரூஸ்வெல்ட். எலினார் ரூஸ்வெல்ட்டுங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூஸ்வெல்ட்டோட மனைவி. ரூஸ்வெல்ட் யாருன்னா அவர் தான் வந்து அமெரிக்காவோட முன்னாள் அதிபர். ஓகேவா? ஸோ பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவர் தான் வந்து முன்னாள் அதிபராக இருந்தார். அவரோட மனைவியை தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக எலினார் ரூஸ்வெல்ட்டை கொண்டு வராங்க. இது ரொம்ப முக்கியமானது, கேட்கலாம். அடுத்து மனித உரிமைகள் தினம் வந்து டிசம்பர் 10 அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஏன் டிசம்பர் 10ன்னு சொல்றோம்னா அந்த தேதி டிசம்பர் 10ல் தான் பொது சபை வந்து அறிவிக்கிறாங்க இந்த மனித உரிமைகளுக்கான சட்டங்களை. ஸோ அதனால வந்து டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினம். இது எப்ப இருந்து இதை அனுசரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950ல இருந்து தான் அனுசரிக்கிறோம். 48 இதை வந்து அறிவிச்சுட்டாங்க. பட் 1950ல இருந்து தான் மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10ன்னு அறிவிக்கிறோம். இந்த கொள்கைகள் 155 நாடுகளுக்கும் மேல் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகளுக்கான கொள்கைகளை வந்து எத்தனை நாடுகள் தங்களோட அரசியலமைப்பில் சேர்த்திருக்காங்கன்னா 185 நாடுகளுக்கும் மேல். உலக மனித உரிமைகள் அறிவிப்பு அப்படிங்கிறது 500க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதுவே உலகில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணம். இதுவரைக்கும் உலகில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணம் வந்து உலக மனித உரிமைகள் அறிவிப்பு தான். அது 500க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த மனித உரிமைகள் கொண்டுள்ள அடிப்படை மதிப்புகள் எதை பேசிக்காக வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்ணியம், நீதி, சமத்துவம். இது 3 தான் மனித உரிமைகளுக்கான பேசிக். அடுத்து இதில் உள்ள அடிப்படை பண்புகள் பார்த்தீங்கன்னா இயல்பானவை, அடிப்படையானவை, மாற்ற முடியாதவை, பிரிக்க முடியாதவை, உலகளாவியவை, சார்புடையவை. இது எல்லாமே மனித உரிமைகளின் அடிப்படை பண்புகள். மனித உரிமைகள் பிரகடனத்துல எத்தனை சட்டப்பிரிவுகள் இருக்கு? இப்ப நம்மளோட இதுல சொல்றோம் இல்லையா, நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல எவ்வளவு சட்டப்பிரிவுகள், நிறைய சட்டப்பிரிவுகள் இருக்கிற மாதிரி மனித உரிமைகள் பிரகடனத்துல எத்தனை சட்டப்பிரிவுகள் இருக்குன்னா 30 சட்டப்பிரிவுகள். இதுல மெயினான 5 உரிமைகளை பத்தி பேசுறாங்க. அந்த உரிமைகள் என்னன்னா வாழ்வியல் உரிமை, அரசியல் உரிமை, சமூக உரிமை, பொருளாதார உரிமை, கலாச்சார உரிமை அப்படிங்கிறத பத்தி பேசுறாங்க. மொத்தம் 5 உரிமைகள். அடுத்து இதுல அந்த வாழ்வியல் உரிமை என்ன அப்படின்னா இந்த சொல் வந்து ஒவ்வொரு நபருக்கும் அரசாங்கத்தின் சட்டங்களால் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை குறிப்பிடுவது. எல்லாருக்குமே இப்ப ஒரு நாட்டோட அரசாங்கம் என்னென்ன சட்டங்கள்லாம் கூறுதோ அது எல்லாருக்குமே, அந்த நாட்டில் இருக்க எல்லாருக்குமே உரிய சட்டங்கள் தான் அப்படிங்கிறத சொல்றதா வாழ்வியல் உரிமை. ஸோ மனித உரிமைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக என்னென்ன மனித உரிமைகள் ஆணையம் வந்து நம்ம இந்தியாவில் அமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம், மாநில அளவிலான மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்னு இருக்கு. அதாவது நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன், அதுதான் வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம். இந்தியாவில் எப்போ வந்து நிறுவப்பட்டுச்சுன்னா இது ரொம்ப முக்கியமானது 1993 அக்டோபர் 12ஆம் நாள் வந்து நிறுவப்பட்டுச்சு. இது இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து அரசியலமைப்பு சாராதது. இதுதான் ரொம்ப முக்கியம். அரசியலமைப்பு சார்ந்தது கிடையாது. அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லி, புது டெல்லியில் உருவாக்கியிருக்காங்க. அண்ட் இதோட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். இவங்களோட பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள், 70 வயசு வரைக்கும் அவங்க இந்த பதவியில் இருக்கலாம். இந்த தலைவர் பதவியில், தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பதவியில். அண்ட் இதில் 5 பிரிவுகள் இருக்கு. நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன்ல 5 பிரிவு. ஒன்று வந்து சட்டப்பிரிவு, புலனாய்வு பிரிவு, ஆராய்ச்சி மற்றும் திட்டப்பிரிவு, பயிற்சி அளித்தல் பிரிவு, நிர்வாக பிரிவு. இந்த 5ம் வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அதாவது மாநில மனித உரிமைகள் ஆணையம், ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன். இந்த ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன் இருக்கு இல்லையா, அது எந்த வருடம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு நம்ம தமிழ்நாட்டில்னு பார்த்தோம்னா 1997 ஏப்ரல் 14. ஸோ இங்கே நேஷனல் உருவாக்கப்பட்டதுல 4 வருஷம் கழிச்சு தான் வந்து உருவாயிருக்கு. இதுல ஒரு தலைவரும் 3 உறுப்பினர்களும் இருப்பாங்க நம்ம மாநில மனித உரிமைகள் ஆணையத்துல. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாநில மனித உரிமைகள் ஆணையம் எது தொடர்பான துறைகள்ல வந்து விதிமீறல்களை விசாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்மளோட 7வது அட்டவணை, கான்ஸ்டியூஷனோட 7வது அட்டவணையில் சொல்லியிருப்பாங்க மாநில பட்டியல் பொதுப்பட்டியல்னு. ஸோ அந்த மாநில பட்டியல் அண்ட் பொதுப்பட்டியலுக்கு கீழே இருக்கக்கூடிய துறைகள் சார்ந்த விதிமீறல்கள் இல்லை பிரச்சனைகளை மட்டும்தான் வந்து இந்த SHRCங்கிற மாநில மனித உரிமைகள் ஆணையம் வந்து விசாரிக்க முடியும். ஆனால் இந்த நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் அவங்க சம்பந்தமான எந்த ஒரு வழக்குகளையும் வந்து விசாரிக்க முடியாது. ஓகேவா? ஸோ NHRC விசாரிக்கும் வழக்குகளை தவிர மாநிலம் சார்ந்த இதுலேயுமே மாநிலம் அண்ட் பொதுப்பட்டியல் சார்ந்ததில் சில துறைகளை வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து விசாரிக்கலாம். ஸோ அப்போ அவங்க விசாரிக்கிறது தவிர மிச்சம் இருக்கக்கூடிய வழக்குகள் அதுலேயும் மாநில பட்டியல்லையும் பொதுப்பட்டியலையும் உள்ள துறைகள் சார்ந்த பிரச்சனைகளை தான் இவங்க வந்து விசாரிக்க முடியும். அடுத்து மனித உரிமைகள் நிறுவனங்கள். ஸோ என்னென்ன நிறுவனங்கள் எல்லாமே வந்து மனித உரிமைகள் சார்ந்த நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற நிறுவனம், சில்ட்ரன்ஸ் டிஃபென்ஸ் ஃபண்ட் குழந்தைகள் பாதுகாப்பு நிதியம், மனித உரிமைகள் கண்காணிப்பகம் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், இந்த மூணும் வந்து மனித உரிமைகள் சார்ந்த நிறுவனங்கள். அடுத்து 1989 நடைபெற்ற குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான முக்கிய மாநாட்டில் ஐக்கிய நாடுகளோட மாநாட்டில் பிரிவு 1 படி 18 வயசுக்கு உட்பட்ட எல்லாருமே குழந்தைகள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஐநா சபை வந்து சொல்லியிருக்காங்க. 1989 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 18 வயதுக்குட்பட்ட அனைவருமே குழந்தைகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான மாநாட்டின் அறிக்கை 1989 நவம்பர் 20 வெளியிடப்பட்டது. குழந்தைகளுக்கான உரிமைகள் சார்ந்த அறிக்கை. அடுத்து குழந்தை ஒரு முக்கியமான தேசிய சொத்தாக கருதப்படுகிறது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து 6 முதல் 14 வயது வரக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக இலவசமான அண்ட் கட்டாய கல்வியை கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட கான்ஸ்டியூஷனில் எந்த சட்டப்பிரிவில் சொல்லப்பட்டிருக்கா 29A ரொம்ப முக்கியமான சட்டப்பிரிவு. அடுத்து குழந்தை தொழிலாளர் சட்டம் தடை மற்றும் சீரமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது 1986. அதில் 15 வயசு பூர்த்தி அடையாத குழந்தைகளை வேலைக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு தடை செஞ்சுருக்காங்க. ஸோ 1986. அடுத்து சிறார் நீதி சட்டம் 2000 கொண்டு வந்தது. இது குழந்தைகளை பராமரிக்கல் அண்ட் பாதுகாத்தல் பற்றி சொல்லுது. 2015 இயற்றப்பட்ட சிறார் சட்டம் சிறார் என்ற சொல்லுக்கு பதிலாக குழந்தை என்று குறிப்பிடுகிறது. ஸோ 2000 சிறார் நீதி சட்டம் கொண்டு வந்தால் அதுக்கப்புறம் 2015 ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னா சிறார்னு சொல்லக்கூடாது குழந்தைகள்னு சொல்லணும் அப்படின்னு. அடுத்து போக்சோ சட்டம் ரொம்ப முக்கியமான சட்டம் 2012 கொண்டு வந்திருக்காங்க. போக்சோ வந்து 2012 கொண்டு வரப்பட்டது. பாலியல் குற்றவாளிகளை தண்டிக்கிறதுக்காகவும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வந்து வழங்குது. இந்த போக்சோ சட்டத்தில் குற்றவாளிகளா அறிவிக்கப்பட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு மரண தண்டனைங்கிறது கொடுப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 2019 சேஞ்ச் பண்ணாங்க, நிறைய திருத்தங்கள் செஞ்சாங்க. அப்புறம் 2020 இந்திய அரசு வந்து போக்சோ விதிமுறைகளை உருவாக்குச்சு. ஸோ இது எல்லாமே இந்த சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள். அடுத்து 1979 நடந்த மாநாட்டில் ஐநா பாதுகாப்பு சபை வந்து பெண்களுக்கான சர்வதேச உரிமைகள் மசோதாவை ஏற்றுக்கொண்டுச்சு. ஃபர்ஸ்ட் மனித உரிமைகளுக்கான சாசனம் கொண்டு வந்தாங்க, அப்புறம் குழந்தைகளுக்கான உரிமைகளை கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் பெண்களுக்கான சர்வதேச உரிமைகளை 1979 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 1995 4வது உலக மகளிர் மாநாடு எங்க நடந்துச்சு அப்படின்னா பெய்ஜிங்ல நடந்துச்சு. பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்புங்கிறது யூனிஃபார்ம்னு சொல்லுவாங்க, UNIFEM அப்படிங்கிறது. ஸோ இது வந்து 1995 செயல்பட்டு வருகிறது, 5 செயல்பட்டு வருகிறது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக்கில் கொடுத்த இம்பார்ட்டண்டானதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மனித உரிமைகளுக்கான முகவுரை எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்னன்னா மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாகவே பிறக்கின்றனர். அவர்கள் மதிப்பிலும் உரிமைகளும் சமமானவர்கள். அவர்கள் அறிவாற்றலையும் மனசாட்சியையும் இயற்பண்பாக கொண்டவர்களாகவும் எல்லா மக்களிடையும் பொதுவான சகோதரத்துவத்தின் உணர்வை வளர்க்க கடமைப்பட்டவர்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து சைரஸ் சிலிண்டர் கிமு 539. பண்டைய பாரசீகத்தின் முதல் மன்னராக இருந்தவர் வந்து மகா சைரஸ். அடிமைகளை விடுவித்து மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அறிவிச்சவரே இந்த சைரஸ் தான். ஓகேவா? ஸோ அடிமைகளாக மக்களை வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள விடுவிச்சவரே இவர் தான்.
இன சமத்துவத்தை நிலைநாட்டியவர். மேற்கூறியவைகளும் மற்ற ஆணையங்களும் ஆப்பு வடிவ எழுத்துக்களில், அதாவது கியூனிஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது இந்த மாதிரி இதுதான் ஆப்பு வடிவ எழுத்துக்கள். அக்காடியன் மொழியில் சிலிண்டர் வடிவிலான சுட்ட களிமண்ல பதிவு செஞ்சிருக்காரு. யாரு? மகாசைரஸ். இது ஐக்கிய நாடுகள் சபையின் 6 அலுவல் மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இவை உலக மனித உரிமைகள் பிரகடனத்தோட முதல் 4 விதிகளுக்கு இணையாக உள்ளதுன்னு சொல்றாங்க. இந்த களிமண்ல எழுதின, சுட்ட களிமண்ணால செய்யப்பட்ட இந்த சிலிண்டர் வடிவில் எழுதினது வந்து ஐநா சபையோட பிரகடனத்தின், மனித உரிமைகள் பிரகடனத்தோட முதல் 4 விதிகளோட இணையா இருக்கு அப்படிங்கிறது. எப்போ? கிமு 539 சைரஸ் கொண்டு வந்திருக்காரு. அதனாலதான் இதுக்கு பேர் வந்து சைரஸ் சிலிண்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10, நம்ம பார்த்தோம் இல்லையா, டிசம்பர் 10 உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. மனித உரிமைகளை உலக அளவில் அறிவித்த பெருமை ஐக்கிய நாடுகள் பொது சபைக்கு சாரும். அடுத்து மனித உரிமைகளுக்கும் வாழ்வியல் உரிமைகளுக்கும் என்ன வித்தியாசம்ங்கிறது சொல்லியிருப்பாங்க. மனித உரிமைகள்னா இந்த இனம், மொழி, மதம் இதெல்லாம் பார்க்காம எல்லாத்தையும் ஒரே மாதிரி அவங்களுக்கான உரிமைகளை கொடுக்கறதா மனித உரிமைகள். பட் வாழ்வியல் உரிமைகள்னா என்ன? ஒரு நாட்டில், ஒரு குறிப்பிட்ட நாட்டிலையோ இல்லை மாநிலத்திலேயோ சிட்டிசன்ஷிப் வாங்கின மக்களுக்கான அனுபவிக்கக்கூடிய உரிமைகள் தான் வாழ்வியல் உரிமைகள். அடுத்து இதுல எல்லாம் அனைத்து மக்களுக்கும் அனைத்து நாடுக்கும் உரியது இந்த மனித உரிமைங்கிறது. பட் இது வந்து ஒரு குறிப்பிட்ட நாடுக்கோ இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட அரசாங்கத்துக்கோ வந்து இருக்கக்கூடியது. எந்த ஒரு தேசம் தனிநபருக்கான மனித உரிமையை பறிக்க முடியாது. பல்வேறு வகையான சிவில் உரிமைகள் மூலம் சுதந்திரங்களை வழங்கவோ அல்லது மறுக்கவும் முடியும். அடுத்து பிறப்பின் அடிப்படையில் இயற்கையாக அமையப்பட்ட அடிப்படை உரிமை. இது வந்து சமூகத்தினால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஆணையத்தில் யார் யார் இருப்பாங்கன்னு பார்ப்போம். தலைவர், அவர் வந்து ஓய்வு பெற்ற இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருப்பார். இது வந்து என்னன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருக்கக்கூடியவங்க. ஓகே, ஓய்வு பெற்ற இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் தலைவராக இருப்பார். அவர் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பினர் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியா ஒரு உறுப்பினர் இருப்பாரு, உயர்நீதிமன்ற நீதிபதியா ஒரு உறுப்பினர் இருக்காரு. அடுத்து 2 உறுப்பினர்கள் வந்து மனித உரிமைகள் தொடர்பான அறிவு அனுபவம் பெற்றவர்கள். நேரிணை உறுப்பினர்கள் வந்து தேசிய ஆணையங்களின் தலைவராக இருப்பாங்க. அதாவது என்னன்னா சிறுபான்மையினருக்கான தேசிய ஆணையத்தோட இதுல இருந்து ஒருத்தர் வருவாரு, பழங்குடியினருக்கான தேசிய ஆணையத்துல இருந்து வருவாங்க, பட்டியல் சமூகத்திற்கான தேசிய ஆணையத்துல இருந்து வருவாங்க, பெண்களுக்கான தேசிய ஆணையத்துல இருந்து வருவாங்க. ஸோ இந்த மாதிரியான தேசிய ஆணையங்கள்ல இருந்து வரக்கூடிய உறுப்பினர்களும் இருப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன். அடுத்து அரசியலமைப்பு சட்ட பிரிவுகள் என்னென்னு பார்ப்போம். குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்வது ஆர்டிகிள் 24. ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்வது 39F. அடுத்து 45 என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க வேண்டும் அப்படிங்கிறத 45ல சொல்றாங்க. ரொம்ப முக்கியமானது சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978 அடுத்த வருஷமே குழந்தைகள் ஆண்டு வருது. சர்வதேச குழந்தைகள் ஆண்டு 78, 79 பெண்கள் ஆண்டு, குழந்தைகள் ஆண்டு. இது ஐநா சபை அறிவிச்சிருக்காங்க. அடுத்து குழந்தைகளுக்கான ஹெல்ப்லைன் நம்பரை வந்து சொல்லியிருக்காங்க 1098 வந்து குழந்தைகளுக்கான உதவி மைய எண். இது 24 மணி நேரமுமே வந்து இருக்கும் அண்ட் கட்டணம் இல்லாதது. குழந்தை தொழிலாளர்கள், குழந்தை திருமணம், ஏதேனும் வன்கொடுமை ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. அடுத்து பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு திட்டம் சட்டம் வந்து 2007 கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டம் மூத்த குடிமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பராமரிப்பை வழங்குவதற்கும் அவர்களின் குழந்தைகள் மற்றும் வாரிசுதாரர்களின் சட்டப்பூர்வமான கடமையாகிறது. முதுமை காலத்தில் பாதுகாப்பும் ஆதரவும் மனித உரிமைகளாக கருதப்படுகிறது. ஸோ இதுக்கான சட்டம் எந்த ஆண்டுங்கிறதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான சட்டம் வந்து பெண்களுக்கான சட்டங்கள் நிறைய இருக்கு. அதுல இந்து விதவை மறுமண சட்டம் வந்து 1856. ஓகேவா. இந்து திருமண சட்டம், அதாவது 21 வயசு நிரம்பிய பெண் வந்து திருமணம் செய்யலாம் அப்படிங்கிறது வந்து 1955 கொண்டு வராங்க. இந்து திருமண சட்டத்தின் மூலமா சொல்றாங்க. அடுத்து வாரிசு சட்டம், இந்து வாரிசு சட்டம்னா 1956. இது ரெண்டும் அடுத்த வருஷம் வருது.
பெண்கள் தங்கள் பெற்றோர்களின் சொத்தினை மரபு வழியாக பெறுவது. வரதட்சணை தடை சட்டம் வந்து 1961. வரதட்சணை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 1997. ஈவ்டீசிங் சட்டம் 1997ல. அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் 1999. அதாவது பேப்பரு, செய்தித்தாள்கள், பத்திரிகைகள்லாம் வந்து இந்த மாதிரி பெண்களை அநாகரிகமாக சித்தரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பெண் தொழிலாளர்களை பாதுகாக்கிறதுக்காக தொழிற்சாலை சட்டம் 1948, தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951, சுரங்க சட்டம் 1952, மகப்பேறு நல சட்டம் வந்து 1961. குடும்ப வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005. ஸோ இது எல்லாமே வந்து பெண்களுக்கான சட்டங்கள். ஸோ அவ்வளோதான், இதோட வந்து இந்த லெசன் முடிஞ்சு. இது கொஞ்சம் பெரிய லெசன் தான், பட் ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.